ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 66வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ 60லேருந்து 66 வரைக்கும் பாராயணம் பண்ணிடலாம். பகவான் பககானந்தி वनमाली हलायुधः आदित्यो ज्योतिरादित्यः सहिष्णुर्गतिसत्तमः सुधन्वा खण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः दिवस्पृक्सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः त्रिसामासामगः साम निर्वाणं वेषजं विशक् संन्यासकृच्छमः शान्तो निष्ठा शान्तिपरायणं शुभाङ्क शान्तिदश्रष्टा कुमुदकुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ते निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृच्छिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीपतिः श्रीमताम्बरः श्रीधगः श्रीशगः श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधरः श्रीकरः श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः स्वक्षस्वङ्गः सदानन्दो नन्तिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्चिन्न संशयः. இன்னைக்கு பாட்டம் பார்க்க வேண்டியது நம்ம ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 67வது ஸ்தோத்திரம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 80வது ஸ்லோகம். உதீர்ண சர்வதச்சக்ஷுः உதீர்ண சர்வதச்சக்ஷுः உதீர்ண சர்வதச்சக்ஷுः அனீஷ சாஸ்வதஸ்திரः அனீஷ சாஸ்வதஸ்திரः भूषयो भूषणो भूतिर् विशोकः शोकनाशनः उदीर्णः सर्वतश्चक्षुः
அனீஷாஸ்வத ஸ்திரஹ பூஷயோ பூஷணோ பூதிஹி விஷோகசோகநாசனஹ. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 நாமங்கள் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 624வது நாமம் ஆரம்பிக்குது உதீரணஹா. உதீரணக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? உத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலன்னு அர்த்தம். ஈர்நகனா இருப்பவர்னு அர்த்தம். எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலாக இருப்பவர். பிரதிபிம்பம். எல்லாத்துக்கும் மேல எது இருக்கும்? பிம்பம் இருக்கும், வேற எதுவும் இல்லை. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரதிபிம்பங்களுக்கும் மேல இருந்துகிட்டு என்ன பண்றான்? எல்லாத்திலையும் பிரதிபிம்பிக்கிறான். அதே மாதிரி சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரமா மேல இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு உதீரணகான்னு பேரு. ஏன்னா அவன் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே இல்லை. ஒரிஜினல் பிம்பம் இல்லை அப்படின்னா பிரதிபிம்பத்துக்கு வேலை இல்லை. அப்ப நமக்கெல்லாம் மேல இருக்கிறது யாரு? அவன் அசைந்தால் எல்லாம் அசையும். அவன் இருந்தாதான் எல்லாம் இருக்கும். அவன் இல்லைன்னா ஒண்ணும் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அவன்தான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் மேலாக இருப்பவன். உபரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்தெல்லாம் மந்திரம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இருக்கிறதுனால அவருக்கு பேர் உபரி. உபரி வர்த்தத்தை, எல்லாத்துக்கும் மேல வாசம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா உதீர்நகன் பேரு. சர்வத சக்ஷுகு. சர்வத்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசையையும் குறிக்கும். சர்வத்தக அப்படின்னா சுற்றிலும், எல்லா பக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசையிலையும் கண்களை உடையவர் பகவான். சர்வதிற்கு அப்படின்னு பேர். சுவாமிக்கு ஒரு பேர் சர்வதிற்கு. சர்வதிற்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பார்ப்பவர். அதே வேற சப்தத்துல என்ன போட்டிருக்கு? எல்லா பக்கத்திலையும் கண்களை உடையவர். கண்களை இருந்தா தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்ப சுவாமிக்கு எல்லா திசையிலையும் கண்கள். அப்புறம் அனீஷகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈஷக அப்படின்னா தலைவன். அனீஷகன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் எடுக்கணும். தனக்கென்று ஈஸ்வரன் இல்லாதவர். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலன்னு ஒருத்தரும் இல்லை. அவரை கமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லை. அப்ப அதனால நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க, சொல்றத கேட்கறதுக்கு நம்ம கேட்கிறோம். அவங்க சொன்னாங்கன்னா நம்மளால எதுவும் தட்டி கழிக்க முடியாது. ஆச்சாரியர் இருப்பார், குருநாதர் இருப்பார், வெல்விஷர்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி நம்மளை காட்டிலும் பெரியவங்க இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? கட்டுப்படுறோம். ஆனா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் பெரியவங்க அப்படின்னு சுவாமியை காட்டிலும் மேலானவர்கள் யாரும் இல்லை. கமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாஸ்டரும் இல்லை. அதனால சுவாமிக்கு என்ன பேரு? அனீஷகன்னு பேரு. அதுக்கப்புறம் சாஸ்வத ஸ்திரஹா. 2 சாஸ்வத ஸ்திரன்னு சில இடத்துல தனித்தனியா எடுப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்? 2 ஒன்னாதான் சங்கரர் மீனிங் பண்றார். சாஸ்வதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நித்தியம், எப்பவுமே இருக்கிறதுக்கு பேரு சாஸ்வதம். நம்ம சொல்லுவோம், பேச்சுவாக்குல சொல்றோம், இது என்ன சாஸ்வதமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இது என்ன நித்தியமா அப்படின்னு அர்த்தம். சாஸ்வதம்னாலும் நித்தியம்னாலும் 2 ஒரே அர்த்தம். எப்பொழுதும் இருப்பது. சரி, எப்பவுமே இருக்க. ஒருவேளை வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்காதோ, ஆடிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுல சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா மாயா தத்துவம், பிரகிருதி, மூல பிரகிருதி நித்தியம்னு சொல்றோம். ஆனா நித்தியமா இருந்தாலும் சதா அது என்னவா ஆயிட்டு இருக்கு? பரிணாமினி, நித்திய பரிணாமினின்னு அதுக்கு பேரு சாங்கியத்துல. அப்ப மாயாவை கூட வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய தத்துவத்துல 2 நித்தியம் சொல்றாங்க. ஆத்மாவும் நித்தியம், மூலப்பிரகிருதின்ற மாயையும் நித்தியம்ன்றாங்க. ஆனா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அபரிணாமினி, பரிணாமம் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்துல நித்தியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரிணாமினி வந்து பாத்தீங்கன்னா நித்திய பரிணாமினின்னு மாயையை சொல்றாங்க. நம்ம கேள்வி கேட்போம், சாங்கியர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்போம், எப்படிப்பா ஒண்ணு பரிணமிச்சுது அப்படின்னா, எதெல்லாம் பரிணமிக்குதோ அது எல்லாம் ஒரு காலத்துல என்ன ஆகும்? க்ஷீணமாயி நாசத்தை அடையும். அப்போ சாஸ்வதமா பகவான் இருக்கார் அப்படின்னா, அவர் எப்படி பகவான் சாஸ்வதமா இருக்காருன்னா, தன்னிடத்துல எந்த பரிணாமங்களும் இல்லாதவரா இருக்கார். அப்ப எந்த பரிணாமங்களும் இல்லாததை குறிக்கிறதுக்காக ஸ்திரக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஸ்திரமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? எந்த பரிணாமமும் இல்லாம இருக்கார். அதனாலேயே அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா சாஸ்வதமா இருக்காரு. அப்ப அதனால சாஸ்வத ஸ்திரக அப்படின்னு பேரு, அச்சலக அப்படின்னு பேரு. சாஸ்வதமா அச்சலமா இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பூஷயகன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில சயனிப்பவர் அப்படின்னு அர்த்தம். என்ன சுவாமி பூமியில சயனிப்பவர் அப்படின்னா பூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சத்தா அர்த்த தாத்து. பூன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருப்புன்னு அர்த்தம், இருப்பதில்.
எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா புருஷ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பூத்தங்களில் எல்லா பூத்தங்களிலும் என்ன பண்றார்? சயனம் பண்றதுனால அவருக்கு வந்து பூஷயகான்னு பேர். எல்லா பூத்தங்களிலும் ஜீவராசிகளிலும் சயனம் பண்றார். எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் ஹிருதயத்துல ரங்கநாதரா படுத்திருக்கார். அதனால அவருக்கு பேர் பூஷயகா அப்படின்னு பேர். பாஷிகர் வேற அர்த்தம் சொல்ற அப்ப பாப்போம். அதுக்கப்புறம் பூஷணகன என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லோக்கத்துல இருக்கிற இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அவரோட விபூதி. நம்ம விபூதி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். இங்க ஓடுற பாகவதத்துல பார்த்திருக்கோம். இங்க ஓடுற நதிகள் எல்லாம் சுவாமியோட நரம்புகள் அப்படின்னு, நாடி நரம்புகள் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் எல்லாம் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோமங்கள்னு பார்த்திருக்கோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பூஷணம், விபூதி அப்படின்னு பேர். இந்த சத்துவகுணத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றார்? பகவானுக்கு விபூதியா நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். அப்போ பூஷணகன அர்த்தம், இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார்? உலகம் ஃபுல்லா தன்னுடைய விபூதிகளால வந்து அலங்கரிக்கிறார். இந்த பூலோகத்தையே தன்னுடைய ஐஸ்வர்யங்களால விபூதிகளால என்ன பண்றார்? அலங்காரம் பண்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூஷணகான்னு பேர். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வேற வேற ஒன்று சொல்லுவார். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிட்டே வரங்க. பூத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத்தின்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம். பூ சத்தாயாம்ன்ற ஒரு தாத்து, வெறும் இருப்பா இருக்கிறவர், வெறும் எக்ஸிஸ்டன்ஸ். சுவாமியை எப்படி அறியணும் அப்படின்னும் போது கட்டோபனிஷத்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இருப்பா மட்டும்தான் அறிய வேண்டும். எப்படி அனுபூதி பண்ணும்போது எப்படி சுவாமி அனுபூதி நடக்கும்? அனுபூதினா ஏதாவது ஆப்ஜெக்ட்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அஸ்தியத்தேவ உபலப்தவ்யா. இந்த சுவாமியை எப்படி அறியணும் அப்படின்னா இருப்பா மட்டும்தான் அறியணும். அது கூட ஏதோ நாமமோ ஏதோ ஒரு ரூபமோ ஏதோ ஒரு குணமோ சேர்ந்தா இன்னும் சாமியை நம்ம அறியலன்னு அர்த்தம். அப்போ எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவான அஸ்தின்னு அறியறானோ அவனுக்கு என்ன ஆகும்? தத்துவபாவமா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படின்ற தான் தான் அந்த பிரம்மம்ன்ற இருப்பா அவன் அறிவான். அப்ப சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பூத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவும், திரும்ப பூத்திக்கு பக்கத்துல வி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? விபூத்தின்னு ஆயிடும். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருப்பாவும் சுவாமி தான் இருக்கார். கூட வந்து மாயா சக்தி சேர்ந்தா அவர் தான் விபூதி. இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாமே அவரோட விபூதிகளாயிடும். மொத்த லோக்கமே பகவானோட விபூதி தான். அப்ப நிர்குண நிராகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பூத்தின்றதுக்கு அர்த்தம் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், தூய இருப்பா மட்டும் இருக்கிறவர். நான் இருக்கேன், அந்த இருக்கன்றதுக்குல்ல அதுதான் சுவாமி. இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோமே அதுதான். புஸ்தகம் இருக்கிறது, டேபிள் இருக்கிறது, மலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, உலகம் இருக்கிறது, சூரியன் இருக்கிறான், எல்லாத்துலயும் இருப்பு இருப்பு இருக்கு. பக்கத்துல இருக்கிற மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இருக்கிறதுன்றது ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது மாறவே இல்லை. அதே மாதிரி நம்ம எல்லாம் சொல்றோம் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன், நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன், நான் ஜெயந்தியா இருக்கேன், நான் தர்மமாமியா இருக்கேன், நான் கீதாவா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கேசவபாரதிஜியா இருக்கேன், நான் ராமச்சந்திரனா இருக்கேன், நான் சுவாமிநாதனா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துலயும் இருக்கேன்னு தானே சொல்றோம் நம்ம. ஆனா பக்கத்துல இருக்க பேரெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கா. அப்ப எது விபூதி, எது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி அப்படின்னா இந்த இருக்கிறேன்ன்றது மட்டும் சத்தா, வெரி எக்ஸிஸ்டன்ஸ், அது நிர்குணம் நிராகாரம். பக்கத்துல இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிர்குணத்தோட மாயை சேரும் போது உண்டாகிற விபூதி. நான் ஆச்சாரியரா இருக்கேன், இவர் வந்து ராமச்சந்திரவாசு சாமகானம் பாடுறவரா இருக்கார், சுவாமிநாதன் ஒரு டேலண்டோட இருக்கார், கேசவபாரதிஜி வந்து பாத்தீங்கன்னா பெரிய டேலண்டோட இருந்திருக்கார். அப்ப ஒவ்வொருத்தரும், மாமி வந்து பாத்தீங்கன்னா தனமாமிட்ட ஒரு டேலண்ட் இருந்திருக்கு, ஸ்ரீதரன் சார்ட்ட ஒரு இருந்திருக்கு, பார்வதி அம்மாட்ட இது சொன்னாலும் டக்கு டக்குன்னு சொல்ற சாமர்த்தியம், மெமரி பவர் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விபூதி. அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையோட சேரும் போது. அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா இருப்பா நிர்குணமா இருக்கார், மாயையோட சேர்ந்து இந்த மொத்த ஜெகத்தா விபூதியாவும் அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் விஷோக்கா, சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா எவன் அறிகின்றானோ அவன் சோகமற்றவனாக ஆகின்றான். இந்த விதமா அறியணுமா? பக்தியா மாம பிஜான, அது பின்னாடி வரப்போது வந்து பாத்தீங்கன்னா 18th சாப்டர்ல பகவத்கீதையில சொல்ல போறார். எவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எவன் அறிகின்றானோ, எப்படி அறியணும் சுவாமிய? சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா விபூதி தான், இது எல்லாம் சுவாமியோட விபூதி அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சுவாமியோட விபூதியா அறியணும்.
பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் போட்டுக்கணும். 1855 ஒரு ஸ்லோகம் போட்டுக்கணும். அந்த விபூதியை வந்து எப்படி அறியணும்? உங்களுக்கு துக்கம் வரக்கூடாதுன்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல நான் எதையெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் விபூதி தான். சத்துவகுணம் தான் பிரதானமா நம்ம எடுத்துப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு மேல அலங்காரம் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியினால் என்னை அறிகின்றான். எப்படிப்பட்ட பக்தி? அல்பமா ஒரு விக்கிரகத்துல மட்டும் பாக்குற பக்தியா? இல்ல சாமி, அது அல்பம். உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும், ஏதாவது லோக்கங்களை அடைவீங்க. நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை அனுபவிச்சு திரும்ப இந்த லோக்கத்துக்கு வரணும். அப்ப வந்து பக்தியினால் அறியணும்னா எந்த வித பக்தி? யாவா நச்சாஸ்மி தத்துவதா. முக்கியமான வார்த்தை சொல்றாரு பகவான். பாஷிகாரர் சொல்லும் போது சொல்றாரு, யாவான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னப்பா அப்படின்னும் போது, எப்படி அறியணும் அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றார், பகவான் எப்படி அறியணும்? அகம் விபூதி கிருத்த விஸ்தரபேதோ, அகம் உபாதி கிருத்த விஸ்தரபேதோ. பகவான் தான் சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற உபாதி, மாயா உபாதியோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா விபூதிகளாவும் உபாதி பேதங்களான நீங்க நானு இந்த தேகாதிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சுவாமியோட விபூதி. நான் அப்படின்ற அந்த பியூர் கான்சியஸ்னஸோட விபூதி தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா அநேக பேதங்களோட இருக்கிறது. அதே நேரத்துல மேலும் வந்து பாத்தீங்கன்னா யஹாச்ச அகம் வித்வஸ்த சர்வ உபாதி பேத உத்தம புருஷ. அதே நேரத்துல இந்த விபூதிகள் எல்லாம் என்னது? மனோவிகாரம். இந்த விபூதி எல்லாம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணணும். அப்படின்னா மிச்சம் சுவாமி எப்படி இருப்பார்? சர்வ உபாதிகளும் வித்வஸ்த, நல்லா துவம்சம் பண்ணி, இது இல்லை, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு என் மேல இருக்கக்கூடிய எல்லா உபாதிகளையும் நீக்கினதுக்கு பிறகு சுவாமி எப்படி இருப்பார்? சர்வ உபாதி பேதங்களையும் வித்வஸ்தம் பண்ணதுக்கு பிறகு உத்தம புருஷனா சுவாமி இருப்பார். நிர்குண நிராகாரம். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அறிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா, முதல்ல சர்வ விபூதியும் சுவாமியோடதுன்னு சகுனமா அறியறது விராட்டு பாவத்தை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய் மனோவிகாரம் அப்படின்னு எல்லா உபாதியை நீக்கிட்டு சுவாமி வந்து நிர்குண நிராகாரமா அறியறது. இப்படி அறியறதுனால வந்து பாத்தீங்கன்னா தத்துவமாம் தத்துவத்தோ ஞாத்வா. அப்ப அந்த பகவான் நானாதான் நிர்குண நிராகாரமா இருக்காருன்னு தெரிஞ்சு, நானும் பகவானும் வேற வேற இல்லைன்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்றான்? விஷதே ததனந்தரம். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா அறிஞ்ச பிறகு அவன் மோட்ச பூமிக்குள்ளார என்ன பண்றான்? பிரவேசம் பண்ணுகின்றான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. 1855 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த விபூதின்றது வந்து பாத்தீங்கன்னா பூதி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பூத்தின்றதையும் பூஷணம்ன்றதையும் பூஷயகான்றதையும் கண்டினியூஸா நம்ம வந்து ஒவ்வொன்றத்தோட செயின் லிங்க் மாதிரி மீனிங் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப யாரு வந்து பூத்தியை நல்லா புரிஞ்சிருக்கானோ, சுவாமி தான் பூத்தி அப்படின்னு தெரிஞ்சிருக்கானோ. சாமி பூத்தினா என்ன அர்த்தம்? மொத்த ஜெகத்தும் சுவாமியோட பூஷணம், ஐஸ்வர்யம் எல்லாம். அதே நேரத்தில் வாஸ்தவமா அப்படின்னா இல்லை, எல்லாம் மாயிக்கம் அப்படின்னு தூர போட்டு சுவாமி எப்படிப்பட்டவர்? வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறவர் அப்படின்னு பிடிச்சிங்க அப்படின்னா உங்க சோகம் என்ன ஆயிடும் சுவாமி அப்படின்னா விஷோக. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா தரத்தி சோகமாத்ம வித்து அப்படின்னு சாந்தோக்கியத்துல வருது. இவர் வந்து பாத்தீங்கன்னா நாரதர் சொல்றார், தரத்தி சோகமாத்ம வித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்து செல்கின்றான். அந்த பரமாத்மா தான் நானா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா சுவாமி என்ன பண்றார்? நம்மளுடைய எல்லா சம்சார சோகத்தையும் நாசம் பண்றார். அதனால சுவாமிக்கு என்ன பேருனா விஷோகஹான்னு பேர். பிரம்மத்துக்கு பேரே விஷோகஹா. அதை அறியறதுனால என்ன பண்ணும்? அந்த பிரம்மம் நமக்கு நம்மளுடைய சோகத்தையும் நாசம் பண்ணும். விஷோகனா சோகமற்றவர். அதுக்கப்புறம் சோக நாசனக, அவர் என்ன பண்றார்? ரெண்டாவது நாம வந்துருச்சு பாருங்க, அவர் விஷோகஹா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? யமை வேஷ தேன லப்யா. கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்றாரு. என்ன மந்திரம் அப்படின்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை மட்டுமே வரணம் பண்றாங்களோ, செலக்ட் பண்றாங்களோ, தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்த? நான் தான்ப்பா நீயா இருக்க, உன்னிடத்துல நான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய அந்த நான் தான் அப்படின்னு தன்னை என்ன பண்றாராம்? பிரகடனப்படுத்துறாரு. யாருக்கு பிரகடனப்படுத்தாரு அப்படின்னா வேற யாரையும் தேர்ந்தெடுக்காம, இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களையும் தேர்ந்தெடுக்காம, செலக்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்? சுவாமியை மட்டுமே வரணம் பண்ணணும்.
அப்படி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ரூபேன, குரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அஜானத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணி நமக்கு நம்மளுடைய சோகத்தை எல்லாத்தையும் நாசம் பண்றவரா சுவாமி இருக்கார். அதனால அவருக்கு பேரு சோக நாசனகன்னு. ஞானத்தை கொடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோகத்தை இல்லாமல் பண்றாரு, அதனால சோக நாசனக. பாஷத்துக்கு வந்து 624வது நாமம் உதீர்ணக. ஆச்சாரியர் சொல்றார், ரொம்ப சிம்பிளா சொல்றார், சர்வபூதேபியக சமுதிரிக்தத்வாத் சம் உதிரிக்தத்வாத் சம்மு உத்ரிக்தத்வாத். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றாக வந்து நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலாக பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதீரணகா அப்படின்னு பேர். உதீர்ணகன்றதுக்கு அர்த்தம் உத்து ஈர்ணகா, உதீர்ணகா அப்படின்னு பேரு. உத்துன்றதுக்கு அர்த்தம் மேலன்னு அர்த்தம், உபரின்னு அர்த்தம். எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலாக பிம்பபூத்தமா ஈஸ்வரனா இருக்கிறதுனால, நமக்கு எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு என்ன பேரு? உதீர்ணகான்னு பேரு. அடுத்த சுலோகம் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா 625வது நாமம் சர்வத சக்ஷு. சர்வத சக்ஷுனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத சக்ஷுகு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புறங்களிலும் சுற்றிலும் இருக்கிற எல்லா திசைகளிலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்கள் இருக்கின்றன, கண்களை உடையவர். என்ன அர்த்தம்? பாஷிகர் சொல்றார், சர்வத சர்வதகன் அர்த்தம் சுற்றிலும், சர்வம் ஸ்வ சைத்தன்யேன பஷ்யதி. பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பகவானோட சொந்த தன்மை என்னது? சைத்தன்யம். நம்ம அதால் தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்தை சொல்லும் போது என்ன பண்றோம்? திரஷ்டா திருஷி மாத்திரக சொல்றோம்ல. சர்வத்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, சர்வத்தகன்றதுக்கு அர்த்தம் சுற்றிலும் எல்லா திசையிலையும். சர்வம் ஸ்வ சைத்தன்யேன, பகவானோட சொரூபம் என்ன அப்படின்போது யோக சூத்திரத்துல படிச்சிருக்கோம்ல, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா திரஷ்டா திருஷி மாத்திரகா. ஞாபகம் வச்சுக்கணும். திரஷ்டான்னு சொல்லக்கூடியவர், பார்ப்பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவர், வெறும் பிரகாசம் சுவாமி. அந்த பிரகாசமா இருக்கிறவர். அதே நேரத்துல தைத்திரியத்தில் சொல்லும்போது சொல்லுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சுவாமியோட லட்சணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் ஞானம். அப்ப சத்தியம் ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட வந்து சொரூபம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம். ஞானம்னு அர்த்தம் பிரகாசம், அறிவு. அப்ப பாஷிகர் சொல்றாரு ஸ்வ சைத்தன்யேன பஷ்யதி. அவர் எல்லா திசையிலையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சைத்தன்யத்தினால, தன்னுடைய அறிவுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கின்றார். அதனால அவருக்கு பேரு சர்வத சக்ஷுகு, சுற்றிலும் கண்களை உடையவர் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வந்து விஸ்வத சக்ஷுகு அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு, ஒரு ஸ்லோக மந்திரம் இருக்கு. ரொம்ப அற்புதமான மந்திரம் அது. அந்த மந்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா விஸ்வத சக்ஷுகு, சுற்றிலும் மொத்த விஸ்வத்தை சுற்றிலும் வந்து கண்களை உடையவர். எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசியும் அவராக தானே இருக்கார். எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் ஜீவனா வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? அவர் தான் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அறியப்படாததுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, இந்த கையை எடுத்துட்டு நான் இப்பதான் பார்த்தேன், ஏதோ லைட்டா ஒரு சென்சிட்டிவ் இருக்கே அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, மைக்ரோஸ்கோப் அந்த கண்ணாடி இருக்குல்ல, பூத்த கண்ணாடி, அதை வச்சு பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னோண்டு ஒரு பூச்சி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து. அப்போ அந்த பூச்சியோட விஷன் ஒண்ணு இருக்கா, அதுக்குள்ளார சைத்தன்யம் யார் இருக்கா? சுவாமி தான் இருக்கார். அப்ப நம்மளோட ஸ்தூல கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அந்த சின்ன பூச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப லோக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஜீவராசிகள்ல எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பகவான் என்னவா இருக்காருன்னா ஆத்மாவா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால விஸ்வத சக்ஷுகு உத விஸ்வதோ முகஹா. அவருக்கு முகம் எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா முகமா, நம்ம முகம்லாம் பகவானோட முகம்தான். விஸ்வதோ பாகுகு, நம்மளோட கைகள் எல்லாம் சுவாமியோட கைகள் தான். எல்லா கைகளையும் அவரோட கைகளா வச்சிருக்கிற, எல்லாத்தையும் கிரகணம் பண்றார். அதுக்கப்புறம் இல்ல விஸ்வதஸ்பாத், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வதஸ்பாத். அவருடைய கால்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கால்களும் அவருடைய கால்கள், சுற்றிலும் பூமியில இருக்கிற எல்லா காலும், சின்ன பூச்சியில இருந்து மனுஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா கால்களும், ஜீவராசிகள் எல்லா காலும் அவரோட கால்கள். ச பாகுபியாம் தமதி ஸ்வ பதத்ரைர்
தியாவா பூமி ஜனயன் தேவ ஏக்கக. அந்த பகவான் என்ன பண்ணாருன்னா ஒரே ஆளா இருந்துகிட்டு ஏக்கமே வத்வித்திய பிரம்ம தத்துவமா இருந்துகிட்டு இந்த பூமியையும் இந்த சொர்க்கத்தையும் எல்லாத்தையும் படைச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கைகளோட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் எல்லாத்தையும் கைகளோட இணைச்சார். ஆனா பாதத்தை நடந்து போறவைகள் எல்லாத்துக்கும் கால்களோடு இணைச்சார். இணைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம காரியங்கள்லாம் பண்றோமே, வாஸ்தவத்துல யாரு பின்னாடி இருந்து பண்றா? பகவான் தான் பண்றார். அவர் எங்க இருக்காரு அப்படின்னா அவருக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கால்களும் அப்படின்னு சொல்லுது. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் எழுதிக்கணும். 3 ஸ்வேதாஸ்வதரத்துல 3 போட்டிருக்கு. இப்போ இது 3:9 நீங்க 3:19 போட்டுங்க. 3:19 வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ உலகத்துல இருக்கிறது எல்லாம் கண்கள் காதுகள்னு சொல்லிட்டீங்களே, எதுக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா அவருக்கு தான் டேமேஜ் ஆகுமா சாமி? கை கால் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது போலியோ அட்டாக் வந்து அவருக்கு போலியோ அட்டாக் வந்துருமோ? ஒருத்தருக்கு பிளைண்ட் ஆயிட்டாருன்னா அவரு பிளைண்ட் ஆயிடுவாரோ அப்படின்னு கேள்வி வரும் இல்ல? யாருக்காவது கேள்வி வரலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 3:19 மந்திரத்தை சொல்லுது. அபானிபாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யத்ய சக்ஷுஹு சஸ்ருணோத்யகர்ணஹ சவேத்தி வேத்யம் நச்ச தஸ்யாஸ்தி வேதா தமாகுரக்ரியம் புருஷம் மகாந்தம். ஒரு அருமையான மந்திரம். என்ன பண்றாரு அப்படின்னா அபானிபாதோ முதல் 3வது மந்திரத்தை சொல்லுது. அவரோடதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் பாதங்களை உடையவர், எல்லா திசைகளையும் கைகளை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்துல சொல்லுது அவருக்கு கையே இல்லாம அப்பானி பாதம் கால்களே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசையிலையும் அவர் நடந்துகிட்டே இருக்கார். அவருக்கு கைகளே இல்லை, ஆனா எல்லா பொருட்களையும் அவர் கிரகணம் பண்றார். அவருக்கு கண்களே இல்லை, ஆனா எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருக்கு காதுகளே இல்லை, ஆனால் எல்லாத்தையும் கேட்கிறார். எப்படி அப்படின்னா சைத்தன்ய பிரகாசமா, சைத்தன்யம் சர்வ வியாபகமா இருக்கிறது, வெறும் பிரகாசம். அந்த பிரகாசமா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சவேத்தி வேத்யம், அறிய வேண்டியது எல்லாத்தையும் அவர் அறிகின்றார். நச்ச தஸ்யாஸ்தி வேத்தா, அவர் அறியறதுக்கு முடியாது, ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. நிர்குண நிராகாரத்தை என்ன பண்ண முடியாது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நம்ம பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னா பிரம்மத்தை தனக்கு அந்நியமா சாட்சாத்காரம் பண்ணணுமா, பார்க்கணுமா அப்படின்னா, அனுபவம் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. இந்த லோகத்துல வந்து ஈஸ்வரனே நினைச்சாலும் அந்த பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த உலகத்துல வந்து நச்ச தஸ்யாஸ்தி வேத்தா, அவனை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா எவனும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஜீவத்துவத்தை நீக்கிட்டு நான் அவனாய் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அறிய முடிய நான் வேற ஒன்னா அந்த பகவான் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் 2 மந்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் சர்வத சக்ஷுகு அப்படின்றதுக்கு யாராவது இது பண்ணினீங்க அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2-3 மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மந்திரங்கள் 2-3 மந்திரம் இருக்கு. இந்த உபஸ்தான மந்திரத்துல ஒரு நம்ம மந்திரங்கள்ல சந்தியாவந்தனம் பண்றவங்கலயே ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருக்கும். நமஸ்சவித்ரே ஜகதே கச்சக்ஷுஷே, ஒரு மந்திரம் டெய்லி திருக்கால சந்தியா பண்றவங்க 3 வேலையும் சொல்றோம். நமஸ்சவித்ரே, சூரிய மண்டலத்துல இருக்கான்ல அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா கிரண்ய கர்ப்பன், சூரிய நாராயணன் அப்படின்னு பேர். சூரிய மண்டலத்துல இருக்கிறவன் தான் எங்க இருக்கான் அப்படின்னா தக்ஷினி அக்ஷ புருஷன் அப்படின்னு இந்த வலது கண்ணுல இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். எவன் சூரிய மண்டலத்துல இருக்கானோ அந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு, விஷ்ணு பகவான் தான் எல்லா தேகங்களிலும் இந்த வலது கண்ணுல இருந்து பார்க்கலாம். அப்ப சூரியன் 3 லோகத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா சூரிய மண்டலத்துல இருக்கிறவன் இந்த 3 லோகத்தையும் பிரகாசிக்கிறான், அறியறான். அவன் பிரகாசிச்சதை எல்லாத்தையும் இந்த கண்ணுல இருந்து எல்லா ஜீவராசி மூலமாகவும் இங்க இருந்துகிட்டும் பாக்குறான். என்ன பாருங்க, டபுள் இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கான். பிம்பமா இருந்து எல்லாத்தையும் பார்க்கறான், கண்கள்ல பிரதிபிம்பமா இருந்துகிட்டும் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறான். அதனால சூரியனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காயத்ரியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இது பண்றோம். நமஸ்சவித்ரே, ஏ சவித்திர பகவானே யாரு, சூரிய நாராயணனே. ஜெகதேக சக்ஷுஷே, இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கண்களாக இருப்பவர் பகவான். ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹேதவே, இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதான் உற்பத்தி காரணமா இருக்க, நீதான் ஸ்திதி காரணமா இருக்க, நீதான் நாசம் பண்றவனா சம்ஹாரம் பண்றவனாவும் இருக்க.
திரயீமயாய 3 வேதங்களின் சுரூபமாக இருக்கின்றாய். திரிகுணாத்மதாரினே, திரயீமயாய திரிகுணாத்மதாரினே, நீதான் வேதங்கள் 3 வேத சுரூபமா இருக்க. திரிகுணாத்மா 3 குணங்களையும் தாரணம் பண்றவனா பாத்தீங்கன்னா நீதான் இருக்கின்றாய். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, யாரு? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேரோட சுரூபமாக நீ இருக்கின்றாய். சூரிய நாராயணே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்துல ரொம்ப விசேஷமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு மந்திரம் இருக்கு, நம்ம உபஸ்தான மந்திரத்துல இருக்கு. விஸ்வானி தேவ சவிதா, விஸ்வானி தேவ சவிதா துரிதானி பராசுவ யத் பத்ரம் தன்ம ஆசுவ. இதெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றவங்களுக்கு இந்த மந்திரம் டெய்லி பிரயோகம் பண்ணிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, விஸ்வானி தேவ சவிதா, தேவனே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரிய மண்டலத்துல இருக்கிற தேவன் என்ன பண்றான் அப்படின்னா கண்கள் மூலமா. அதாவது தான் நான் உங்களை திரும்ப திரும்ப நான் தாரணை பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பாதத்தை பார்த்துட்டு அப்புறம் ஃபுல் இதையும் பார்த்தணும், அதுக்கப்புறம் முகத்துக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் கண்களை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில சூரியனை பார்த்தீங்கன்னா பிரகாசிச்சு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறான். அதே மாதிரி இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது, பாப்பங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது. முன்னாடிலாம் வீட்டுக்கு வரும்போது ஜலம் கொடுப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு. வீட்டில் ஒரு சொம்பு, அதுக்குன்னே ஜலத்துக்கு ஒரு சொம்பு வச்சிருப்போம். இப்பெல்லாம் இந்த வீட்லயும் இல்லை. அதெல்லாம் அந்த ஜலத்தை சொம்பு கொடுத்தோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வாங்கும்போது பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கண்ணால பார்ப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு. இந்த கண்களால் பார்த்து அதை சுத்தப்படுத்திட்டு குடிக்கிறது. இந்த சக்ஷுல இருந்து பார்த்தீங்கன்னா பார்வையே சுத்தப்படுத்துறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்ப சூரியன் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறான். இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துற சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுது. அது இல்லாம மாத்தியானிக்கத்துல சொல்லும் போது ஒரு மந்திரம், பிரசித்தமான ஒரு மந்திரம் சொல்றோம். தத் சக்ஷுர தேவஹிதம் புரஸ்தாத் சுக்ரம் சுக்ரமுச்சரத். தத் சக்ஷுர் தேவஹிதம் புரஸ்தாத். இந்த சக்ஷு, நம்ம இந்த கண்களா இருக்கின்றவர் யாரு அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்துக்கும் கண்களா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த சூரியன். சூரிய ரூபத்துல இருந்துகிட்டு சுவாமி என்ன பண்றார், எல்லா திசைகளையும் பாத்தீங்கன்னா பார்க்கிறார். அவர் பார்க்கப்படாததுன்னு அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு முடியுது. இதுக்கப்புறம் 626வது நாமம் அனீஷா. அனீஷகனா என்ன சுவாமி அப்படின்னா, ந வித்யதே அஸ்ய ஈஷ இது அனீஷா. ந வித்யதே அஸ்ய ஈஷா, பகவானுக்கு மேல ஒரு ஈஸ்வரன் என்று அவருக்கு இல்லை. நமக்கு ஈஸ்வரன் பகவான். ஆனா அவருக்கு ஈஸ்வரன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, தனக்கென்று எந்த ஒரு ஈஸ்வரனும் தலைவனும் இல்லாத காரணத்தினால சுவாமிக்கு என்ன பேரு, அனீஷகான்னு பேரு. ந தஸ்யேஷா கஷ்டன தஸ்யேஷே கஷ்டன, நாராயண உபனிஷத்துல இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஈஸ்வரனும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தான் இருக்கிறதுல டாப் லெவல்ல இருக்கார். அவருக்கு அந்நியமா சமமாவும் இல்லை அவருக்கு, அதே நேரத்துல அவருக்கு மேலையும் யாரும் இல்லை. அதனால அவருக்கு பேர் அனீஷகான்னு பேர். அதுக்கப்புறம் 627வது நாமம் சாஸ்வத ஸ்திரஹா அப்படின்னு பேர். சாஸ்வதகன் என்ன அர்த்தம் பாஷிகர் சொல்றார், சஸ்வத் பவன் அபி ந விக்ரியாம் கதாச்சித் உபைதி இது சஸ்வத் ஸ்திரஹ இது நாமைக்கம். ஆச்சாரியர் சொல்றார் சஸ்வத் பவன். சஸ்வத் பவன் அப்படின்னா சதா இருப்பவர், சாஸ்வதமானவர், சதா இருப்பவரா இருந்தாலும் கூட, பவன் அப்பி இருந்தாலும் கூட, ந விக்ரியாம் கதாச்சித் உபைதி. பகவான் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இருக்காரு. இருக்கு இந்த உலகத்துல வீடுகள் இருக்கு, நிறைய பங்களா இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு, மலைகள் இருக்கு, எல்லாம் நீண்ட காலமா இருக்கிறதுலாம் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்திரமா இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திரமா இல்லை. எந்த வஸ்து நீண்ட காலம் இருக்கிறதா இருந்தாலும் அதுல ஒரு விகாரம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப விகாரம் நடக்குது அப்படின்னா ஒரு டைம் லிமிட்ல என்ன ஆயிடும், அது நாசத்தை அடையும். எதெல்லாம் பரிணமிக்கின்றதோ, எதெல்லாம் விகாரத்தை அடைகிறதோ, எதெல்லாம் மாறுபாட்டை அடைகிறதோ, எதெல்லாம் அசைகிறதோ, அது எல்லாம் ஒரு காலத்துல என்ன ஆகும், நஷ்டமாயி போயிடும். அப்ப சாஸ்வதம் அப்படின்னு இந்த லோகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே மாயைக்கு, திரிகுணாத்மிகா மாயைக்கு உட்பட்டது. எல்லாமே பரிணாமினி, பரிணாமத்தை அடைகிறதா இருக்கிறதுனால எல்லாம் அசாஸ்வதம், அஸ்திரம், ஸ்திரம் இல்லை.
ஆனா பகவான் மட்டும் எப்படி இருக்காரு அப்படின்னா சஸ்வத்து பவன் அப்படி அவர் சதா இருந்தாலும் கூட தன்னிடத்துல ந விக்ரியாம் கதாச்சித் உபைதி, எந்த ஒரு விகாரத்தையும் அவர் அடைவதில்லை. என்னாச்சு அப்படின்னா இது சாஸ்வத ஸ்திரக இது நாம ஏக்கம். இந்த விதமா பகவானுக்கு சாஸ்வத ஸ்திரக அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி ஒரே நாமமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சாஸ்வதமா இருக்கிறதுக்கு எது சாமி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்திரமா இருக்கார், அபரிணாமினியா இருக்கார், மாறுபாடு இல்லாதவரா இருக்கார். அதனால தான் அவர் சாஸ்வதமா இருக்கார். எதெல்லாம் அஸ்திரமா இருக்கோ, மாறுபாட்டு உடையதா இருக்கோ, அதெல்லாம் சாஸ்வதமாக இருப்பது இல்லை. 628வது நாமம் பூஷயன்றதுக்கு அர்த்தம் என்னது? பூ அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பூத்தம், பூபூத்தம், பூத்தராசிகள் அப்படின்னு எடுக்கணும். முதல் மீனிங் என்ன எடுக்கணும்? பூன்றதுக்கு அர்த்தம் பூத்தராசிகள். அந்த பூத்தேஷு பூன்றதுக்கு அர்த்தம் பூத்தேஷு ஷய, புரீஷு ஷயனாத் புருஷக அப்படின்னு ஒரு லட்சணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லா புறங்களிலும் எல்லா தேகங்களிலும் சுவாமிதான் ஹிருதயத்துல உரைகின்றார். அதனால அவருக்கு பேர் புரீஷகன் பேர். அதேதான் இந்த இடத்துலயும் எல்லா பூத்தங்களிலும் பூத்தேஷு, பூத்தேஷுக்கு பூ, ஷயகன்றதுக்கு அர்த்தம் சயனம் பண்றவர். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஹிருதயத்துல ஆத்மாவா பகவான் தான் சயனம் பண்றார். என்ன ஸ்லோகம்? 9:20 10:20 என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, அகமாத்மா குடா கேசக சர்வ பூதாஷயஸ்திதா. 10:20 பக்கத்துல போட்டுக்கணும். எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் சுவாமி என்ன பண்றாரு? சர்வ பூத ஆசயஸ்திதா, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் பாத்தீங்கன்னா இருக்கின்றேன். அதை என்னன்னா அறியாம இருக்கும்போது அவர் சயனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அப்ப பூஷயன்றதுக்கு அர்த்தம் முதல் மீனிங் சர்வ பூதங்களிலும் ஆத்மாவாக ஹிருதயத்துல இருப்பவர், சயனம் பண்றவர். இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு புராணத்திலிருந்து எடுத்து சொல்றார். ராமாயணத்துல இருக்கிறத சொல்றார். இந்த பூமியில சயனம் பண்றவர் பூஷய. பூஷயன என்ன அர்த்தம்? லங்காம் பிரதி மார்க்கம் அன்வேஷயன். லங்கைக்கு போறதுக்காக சீதா தேவியை தேடி லங்காக்கு போறார். எந்த மார்க்கத்துல போறது அப்படின்னு அவர் என்ன பண்றார்? ராமேஸ்வரத்தை அடைஞ்சு, ராமேஸ்வரத்துல கடற்காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க என்ன பங்களாவா இருக்கும்? எந்த பங்களாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா மண்ணுல படுக்கிற சுகம்னு ஒண்ணுக்கு பாருங்க. கடற்கரைக்கு போனா நாங்க அதுதான் பண்ணுவோம். போய் ரொம்ப நாள் வச்சுக்குவோம். மகாபலிபுரம் கடற்கரைக்கு போனா ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் இந்த ராமேஸ்வரத்திலாம் இருக்கிற கடற்கரை இருக்கு பாருங்க. திருச்செந்தூர் நல்லா இருக்கும். ஆமா, நம்ம லாஸ்டா திருச்செந்தூர் போனோம். மண்ணுல படுக்கிறது இருக்கு பாருங்களேன், கடற்கரை மண்ணு. திருச்செந்தூர் போனீங்கன்னா அழகா மண்ணுல படுத்து தூங்கலாம் ராத்திரி ஃபுல்லா. எப்படி இருக்குன்னு. அதுவும் ஒரு கொஞ்சம் ஸ்லோப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடலை பார்த்துக்கிட்டே மண்ணுல படுத்திருக்கலாம். நம்ம விஷன் கடலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஆனந்தமா இருக்கு. சுவாமியும் என்ன பண்ணிருக்கார்? ராமரும் லங்காம் பிரதி மார்க்கம் அன்வேஷயன். எப்படி லங்கைக்கு போறது அப்படின்னு மார்க்கத்தை பாத்தீங்கன்னா தேடியவராக, அன்வேஷனம் பண்றதுன்னா தேடுதல் அர்த்தம். தேடியவராக என்ன பண்றார்? அந்த சாகரத்துல பாத்தீங்கன்னா அடைஞ்சார், சென்று அடைந்தார் ராமேஸ்வரத்துக்கு. அங்க போய் சாகரம் பிரதி பூமௌ சேத்த இது, அந்த சாகரத்தோட கரையில பாத்தீங்கன்னா கடற்கரையில பாத்தீங்கன்னா பூமியில படுத்தாராம் சுவாமி ராமர். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா பூஷயகான்னு பேர். பூஷயகன் அர்த்தம் பூமியில் படுத்தவர், தூங்கினவர் அப்படின்னு அர்த்தம் சுவாமி. அதுக்கப்புறம் 629வது நாமம் பூஷணகா. பூஷணகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூனா பூமி, பூனா பூமி. அந்த பூமியை பாத்தீங்கன்னா அவதாரங்களால பாத்தீங்கன்னா ஆபூஷணம் பண்ணவர், அலங்கரித்தவர். அதான் இங்க சொல்லுது, ஸ்வேச்சையா அவதாரைஹி பகுபிகி. தன்னோட இஷ்டப்பட்டபடி, இப்ப நம்ம கனவுல எல்லாம் நம்ம இஷ்டப்பட்டு கேரக்டர் வருதா இல்லையா? நான் இன்னைக்கு கனவுல ராஜாவாக போறேன் அப்படின்னு நம்ம இச்சைப்பட்ட கனவுல கேரக்டர் எடுக்கிறோம். அங்க போனா நம்ம வேற மாதிரி கேரக்டர் எடுக்கணும். நம்ம பிடிக்காத கேரக்டர்லாம் கூட எடுக்கிறோம். நம்ம இச்சைப்பட்டபடி நமக்கு சுதந்திரமா நம்ம சொப்பனத்துல வரல. ஏன் அப்படின்னா நம்ம அவித்யைக்கு உட்பட்டவங்களா ஜீவர்கள் இருக்கும். இதே சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை தன்வசப்படுத்திக்கிட்டவரா சுவாமி இருக்கார். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூமியில நிறைய கேரக்டர், ஏகப்பட்ட கேரக்டர். நம்ம முக்கியமா 10 அவதாரம் சொல்றோம்.
தசாவதாரம். ஆனா வாஸ்தவத்துல சுவாமி என்னன்னா, நினைச்ச போது தன்னோட இச்சை மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேச்சையா பகுபிகி அவதாரைஹி, அநேக அவதாரங்கள் மூலமா என்ன பண்றாரு, பூமியும் பூஷயன்னு, இந்த பூமியை வந்து அலங்காரம் பண்றாராம். ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலங்காரம், கிருஷ்ணர் ஒரு அலங்காரம், நரசிம்ம அவதாரம் ஒரு அலங்காரம், பலராமர் ஒரு அலங்காரம், பரசுராமர் ஒரு அலங்காரம், எல்லா அலங்காரம் தான், அலங்கார மூர்த்திகள். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அவதாரங்களாலும் சுவாமி இந்த பூமியை அலங்காரப்படுத்தினார். அதனால பூஷணகா அப்படின்னு பேர். 630வது நாமம் பூத்தி. பூத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியம், நான் இதுக்கு 629வது மீனிங் சொல்லிட்டேன். இந்த லோக்கத்துல இருக்கிற அவதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏய, ஞாபகம் வச்சுக்கணும். சங்கல்பம் வந்து எப்படின்னா 2 சங்கல்பம் இருக்கு. சிருஷ்டியோட ஆதி காலத்துல பகவானுக்கு என்ன சங்கல்பம் இருந்துச்சு, நானே எல்லாமாக ஆவேன் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அவரானார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அவதாரங்கள் அப்படின்னா யாரெல்லாம் அவதாரம்னா, நீங்க நான் எல்லாம், எறும்பு புழு பூச்சி எல்லாம் சுவாமியோட அவதாரம் தான், சாமியோட ரூபம் தான். நம்ம எல்லாம் சுவாமி தான், நம்மளாம் ஜீவர்கள்லாம் இல்லை, ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, ஒரு அர்த்தம். 2வது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ என்ன பண்ணுவார், சுவாமி வந்து விருப்பப்பட்டபடி ஸ்பெஷல் கேட்டகரியா ஒரு ரூபத்தை எடுத்துப்பார், அதான் அவதாரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட விபூதி ஆபூஷணம் அப்படின்னு எடுத்துக்கணும். பாக்குறதெல்லாம் சுவாமி தான் அப்படின்னு பாக்குறது. விபூத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 630வது நாமம் பூத்தி. பூத்தி கூட என்ன பண்ணணும், விய போட்டீங்கன்னா விபூதி ஆயிடும், விய விட்டுட்டீங்க அப்படின்னா பூத்தி ஆயிடும். பூத்தின்றதுக்கு அர்த்தம் அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அனுபூதி. அனுபூதி அனுபூதி நம்ம சொல்றோமே சுவாமி, இந்த அனுபூத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. யாருக்காவது டவுட் இருக்கலாம், அனுபூதி பண்றது எப்படி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு சாந்தோக்கிய இதுல கட்டோபனிஷத்து மந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம். அந்த கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்ன அப்படின்னா, அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யஹ. 6, 12வது 13வது மந்திரம், 6:13 கட்டோபனிஷத்துன்னு எழுதிங்க. 6:13 அந்த பூத்திக்கு பக்கத்துல எழுதிங்க ரெஃபரன்ஸ். சிலதெல்லாம் மனனம் பண்ணிக்கிட்டே வரணும். பகவான் சொல்றாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதிய சொல்லுது அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்தின்றதுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், 6:13 கட்டோபனிஷத்துன்னு போட்டுக்கணும். நிறைய பேருக்கு அனுபூதி அனுபூத்தினோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுபவம் பண்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் தானே இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம பண்ற எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். பார்க்கிறவன் நான் இருக்க, பார்க்கப்படும் வஸ்து வந்து ஆப்ஜெக்டா இருக்கு. அது மாதிரி ஆத்மா அனுபூத்தியும் பிரம்மானுபூத்தியும் அது மாதிரி நடக்குமா சுவாமி அப்படின்னா, அது மாதிரிலாம் நடக்காது. எப்படி நடக்கும், ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன பண்ணுவோம், அப்ப நான் நேத்தி நேத்தி எத்தி ஆத்மா அப்படிதானே சொல்லியிருக்கேன். இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு, இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்குனீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் மிச்சம் இருக்கும். எப்படி இருக்கிறேன். இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுங்க, எந்த வஸ்துவை வேணா எடுத்துங்க. வஸ்து எடுத்துக்கிட்டு இது மலையாக இருக்கிறது, இது மலையாக இருக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணுங்க, இது தெரியுது இது தெரியுது அப்படின்னு. எது தெரியுது, இருக்கிறது தெரியுதா, இது மலையாக இருக்கிறது. 3 வேர்டு இருக்கா, இது மலையாக இருக்கிறது. இதுல எது உங்களுக்கு விசிபிளா இருக்கிறது, இருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா, இருக்கிறது கண்ணுக்கு தெரியல, இது இதுவும் கண்ணுக்கு தெரியல. இது 2மே சர்வநாம சப்தங்கள்னு பேரு, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவீங்க. நடுவுல எது தெரியுது அப்படின்னா மலை தெரியுது. அப்ப எது தெரியுதோ திருஷ்யமோ அது ஆத்மா இல்லை, திருஷ்யத்வாத். மலை எடுத்துருங்க, மிச்சம் என்ன இருக்கும், இது இருக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துலையும் வந்து பாத்தீங்கன்னா இது வீடாக இருக்கிறது, வீடு தான் விசிபிள், வீடு எடுத்துருங்க, இது இருக்கிறது, மிச்சம் இருக்கும். இவன் மனிதனாக இருக்கிறான், மனிதன்றது வந்து பாத்தீங்கன்னா விசிபிள், மனிதன் எடுத்துருங்க, இது இருக்கிறான். இவன் மனிதனாக இருக்கிறான், இவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான் அப்படின்ட்டு வெறுமனே இந்த ஆப்ஜெக்டா இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாமரூபத்தை நீங்க நீக்கினீங்கன்னா, நாமரூப குணங்களை நீக்கினதுக்கு பிறகு எது இருக்கும், இருக்கிறதுன்றது மட்டும் கண்ணுக்கு தெரியுமா, விசிபிள் இல்லை, அவ்யக்தம். அப்ப இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னும் போது அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. இந்த ஆத்மாவை வெளியில அறியணும் அப்படின்னா இருக்கிறது என்று மட்டும்தான் அறிய வேண்டும்.
இது எங்கேயோ நம்ம திருஷ்ய வேகத்துல அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம். அஸ்தி பாதி பிரீத்தின்றது சத்து சித்து ஆனந்தம், அதுக்கப்புறம் நாமம் ரூபம். மொத்தம் எந்த வஸ்துவை எடுத்தாலும் இந்த 5 பார்ட் இருக்கும். இந்த 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்திபாதி பிரீத்தின்றது அந்த முதல் 3 இருக்கு பாத்தீங்களா. ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம், சத்து சித்த ஆனந்தம் தான் அஸ்திபாதி பிரீத்தின்றது. இந்த முதல் 3 அம்சம் எது அப்படின்னா அதுதான் பிரம்ம ரூபம். ஆத்யம் திரயம் பிரம்ம ரூபம், ஜகத்து துவயம் உத்தர ரூபம். பின்னாடி வர்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாமம் ரூபம் இருக்குல்ல, இந்த நாம ரூபம் தான் ஜெகத். ஜெகத்துன்றது எது? நாம ரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எல்லா வஸ்துக்களும் இந்த அம்சம் இருக்குன்னா நாமம் ரூபம் பொய் நாம ரூபம் பொய்ன்னு எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? இருக்கிறது மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த விதமா ஒருத்தன் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேதாந்தத்து மூலமா இதெல்லாம் வந்து போறது நாம ரூபங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது இருக்கிறதுனால சுவாமி இருக்கார் அப்படின்னு எவன் அறிகிறானோ இப்படிதான் அனுபூதி பண்ணணும். சரி, இது வெளியில இருக்கிறது, அது என்ன ஆகும் அப்படின்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறதுன்னு இருக்கார் அப்படின்னு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் என்லைட்மெண்ட் ஒருத்தன் பண்றான் அண்டர்ஸ்டாண்டிங்ல, அது என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கறதுல எல்லாம் நாம ரூபத்துல ஃபோக்கஸ் பண்ணாம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க. உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கான். எல்லா நாம ரூபமும் பொய்ன்னு. அப்படி பொய்ன்னு ஆக 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 அது என்ன ஆகும்னா தத்துவபாவேன சோபயோகோ, வெளியில இருக்கிறதுன்னு நான் எதை சொல்கிறேனோ அதுதான் என்னிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அப்படின்னு 2 பக்கமும் அறியறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் பரமஹம்சானந்தாவாக இருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ற, நான் சாவித்திரியாக இருக்கிறேன், நான் பிள்ளை சூரியனா இருக்கிறேன், நான் ஜெயந்தியா இருக்கேன், நான் கேசவ பாரதியா இருக்கேன், நான் தனமாமியா இருக்கேன், நான் சுவாமிநாதனா இருக்கேன், நான் சித்ராமாவா இருக்கேன், நான் பார்வதி அம்மாவா இருக்கேன், நான் கீதாமாவா இருக்கேன், நான் ராமச்சந்திரனா இருக்கேன், நான் சதானந்தமா இருக்கேன், நான் ஸ்ரீதரனா இருக்கேன், நான் தீபாயரா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டே வரணும். இதெல்லாம் இருக்கிறேன் மட்டும் நான் இருக்கிறேன் அப்படியே இருக்கா? ஆனா நடுவுல போட்ட பேர் எல்லாம் என்ன இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த நாம ரூபம் எல்லாம் பொய். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுன்னு வெளியில எதை சொல்றானோ அந்த இருக்கிறதுன்ற பிரம்மம் தான் இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்ப சுவாமி என்னவா இருக்காரு? என்னக்குள்ளார இருக்கிறேனா இருக்கார். நாமரூபம் ஒன்னும் இல்ல, வெறும் இருப்பா எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார் அப்படின்னு எவன் அறிகின்றானோ சோபயோகோ அஸ்தி இத்தியவ உபலப்தஸ்ய தத்துவபாவக பிரசீததி. வெளியில எல்லாத்துலயும் பகவான் இருக்கார் அப்படின்னு எவன் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறானோ, பாவிச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்? சுவாமி என்ன பண்றார்? தன்னை பிரகடனப்படுத்துறார். நான் தான்ப்பா இருக்கேன் உன்னிடத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டும். அதான் அனுபூதி. அப்ப அனுபூதின்றது வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்தோட இருக்கிறது எதுவுமே வாஸ்தவ அனுபூதி இல்லை. இதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேதம் எதிதம் பிரம்ம உபாசதே, இது அப்படின்னு நீங்க எதையாவது நாம ரூபத்தை காட்டுனீங்கன்னா அது பிரம்மத்தை உபாசனை, அது பிரம்ம உபாசனை இல்லை. அப்ப அனுபூதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ உபாதிகளையும் நீக்குனதுக்கு பிறகு வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் அனுபூதி. ஆயிடுச்சா? அப்ப அந்த அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேருனா ஆச்சாரிய சொல்றாரு, பூத்திகி அப்படின்னா பவனம், இருத்தல், சத்தான்னு பேரு. சத்தானா இருப்புத்தன்மை, வெறும் இருப்புத்தன்மை எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் என்னவோ அதுக்கு பேர் பூத்திகின்னு பேரு. முதல் மீனிங். அந்த முதல் மீனிங்கோட பூத்தின்றது இது நிர்குண நிராகாரம். இந்த பகவான் அந்த பூத்தியா இருப்பா இருக்கார். அவர் கூட மாயா சேர்ந்துச்சுன்னா என்ன வந்துடும்? மாயா தான் விபூதி, வைபவம். வி வந்து பாத்தீங்கன்னா மாயா, வி வந்து சேர்ந்தோன்னு அவர் ஈஸ்வர சஞ்ஞா கிடைச்சிருக்கு. ஈஸ்வரன்ற பெயர் வந்துருக்கு. ஈஸ்வரன் வந்தோன மாயா என்ன பண்றாங்க? சுவாமிக்கியோட சேர்ந்தோன மாயா சக்தி என்ன பண்ணுது? சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களால இந்த மொத்த கிரியேஷனையும் பண்றாங்க. அப்போ அதுக்கு என்ன வந்துருது அப்படின்னா விபூதிர்வா. வீன்ற மாயா சேர்ந்தோன விபூத்தியா இந்த மொத்த பிரபஞ்சமும் சுவாமியோட விபூத்தியா மாறிடுது. சர்வ விபூதி நாம் காரணத்துவா பூத்தி. அது மட்டும் இல்லாம
இந்த விபூதிக்கெல்லாம் அப்ப யாரு காரணம்? வெறும் மாயா கிரியேட் பண்ணுமா? பண்ணாது. கூட யார் இருக்கணும்? ஆதாரமா, இந்த சச்சிதானந்த பிரம்மம் ஆதாரமா இருந்தாதான் இந்த மாயா எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த யூனிவர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விபூதின்னு பேரு. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால சுத்த நிர்குண நிராகாரமா இருக்கிற பகவான் விபூதி என்று சொல்லப்படுகின்றார். விபூதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 631வது நாமம் விஷோகா. இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல, இப்ப பாருங்களேன், நாங்க எல்லாத்தையும் பாவம் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஈஸ்வர சொருக்கம், எல்லாம் ஈஸ்வர சொருக்கம், எல்லாம் ஈஸ்வர சொருக்கம். மனுஷனையே பார்க்கறது இல்லை. நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும்போது கூட எல்லாத்தையும் சொல்றது, ஏன்னா மனுஷனுக்குன்னு பண்றீங்க அப்படின்னு ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லவன் கெட்டவன்ற பேதம் வந்துடும். நம்ம எல்லாத்துக்கும் கூட அவன் குடிகாரனா இருக்கானே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே, ஒவ்வொரு மனுஷன் அவன் கெட்டவனாச்சு, அவன் நல்லவனாச்சு, அவன் பிராமணனாச்சு, அவன் சாந்தாரனாச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பேதம் வந்துச்சு அப்படின்னா சதா துக்கம், சதா துக்கம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கத்துக்கு காரணமே என்னன்னா பேதம் தான் துக்கத்துக்கு காரணம். அப்ப நம்ம விராட்டை பாக்குறது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா விராட்டு தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களோட சரீரமும் பகவானோட சரீரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் புண்ணியாத்மான்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல தர்மத்துல இருக்கிறவங்க பார்க்கட்டும். வேதாந்தத்துக்குள்ளாரையும் பக்திக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒன்னத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஏகோ விஷ்ணு மகத் பூதக பிருத்தக் பூதானி அநேகஷக. ஒரே விஷ்ணு தான். அவர் தான் என்ன பண்ணிருக்கார், அந்த உலகத்துல இருக்க எல்லா பூத்தங்களாகவும் அவர் தான் தெரிகிறார். ஒரே பிம்பம் தான், உபாதியினால அநேகமாக தெரிகின்றது ஒரே பகவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணணும்னு வச்சுங்களேன். நீங்க பிரம்மத்தான அறிய வேணாம். முன்னாடியே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனசை விட்டு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பேதத்தை கொஞ்சம் கொஞ்சமா விராட் பாவம் பண்ண ஆரம்பிச்சாவே சோகம் போயிடும். அப்ப விராட்டிலேயே சோகம் போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து ஹிரண்ய கர்ப்பரை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்றீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹிரண்ய கர்ப்பர் தான் இருக்கிறது ஒரே ஒரு தாங்க. ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிரதக் பூதான் அநேகஷக த்ரீன் லோக்கிய வியாபிய பூத்தாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யயா. ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சொல்ற, பின்னாடி வரப்போகுது அந்த ஸ்லோகம், பலசுத்தியில இருக்கிற ஸ்லோகம். அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகவாசிரித. எல்லா ஜீவராசிகளோட வயிற்றிலையும் ஜாட்டராக்னியா இருந்துகிட்டு நான் தான் சாப்பிடுகின்றேன் அப்படின்னு யார் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் பிராணன், அந்த பிராணனா இருந்துட்டு சொல்றாரு. அப்ப யாரு சாப்பிடுறது அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தாங்க எல்லாத்தையும் போகம் பண்றாரு. யாருன்னா ஹிரண்ய கர்ப்பர் பிராண ரூபத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் போகம் பண்றாரு. அப்ப விராட்டுல இருந்து அடுத்த ஸ்டெப் ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்தீங்கன்னா சோகம் ஆல்மோஸ்ட் 80-90% சோகம் போயிடும், முடிஞ்சு போச்சு. சோகம் வேற எதுவே இருக்காது. அதுக்கப்புறம் ஈஸ்வரன்றது அவ்வியக்தம். பகவான் எப்படி இருக்கார்? அவ்வியக்தமா இருக்கார், வெளிப்படாதவரா சச்சிதானந்தமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு வந்து மாயா சகிதமா வெளிப்படாம பீஜமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது. அவர் மட்டும்தான். இதெல்லாம் மாயிக்கம் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இதெல்லாம் தோற்ற மாத்திரம், சுவாமியோட மாயாதான் இதெல்லாம் தோற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு சத்தியத்துவம் இல்லாம போச்சுன்னா இன்னும் ஞானம் வந்துடும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சோகம் போயிடும். அதே நேரத்துல அவர் வாஸ்தவத்துல அந்த மாயையினால அவர் ஈஸ்வரன் ஆகிறார். என்கிட்ட அவித்யினால நான் ஜீவனா இருக்கேன். இந்த ரெண்டுமே பொய், மாயையும் இந்த அவித்யாவும் பொய், இருக்கிறது ஒரே ஆள் தான், அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சுவாமி என்ன பண்றார், பிரம்மஸ்வரூபமா இருந்துகிட்டு ஜீவர்களுடைய எல்லா சம்சார சோகத்தையும் என்ன பண்றார், ஐக்கிய ஞானத்தினால போக்குறார். அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா விஷோகா அப்படின்னு பேரு. 631வது நாமம் விஷோகா. விஷோகன்னு என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன சோகரஹிதம், ரொம்ப ஸ்பெஷல்லா சோகம் இல்லாதவரா இருக்கார். விகத சோகா அப்படின்னு பேர். விகத அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாதவர். எது இல்லாதவர்? சோகம் இல்லாதவர். பகவான் சோகம் இல்லாதவர். பாஷிகார் சொல்றார் விகதக சோகோ அஸ்ய. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, சோகம் இல்லை, அதனால விஷோகன் பேர். ஏன் சுவாமி அவருக்கு சோகமே இல்லை? காரணம் சொல்றார், பரமானந்த ஏக்கரூபத்துவாத் இது விஷோகா. அவர் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் பரமானந்த ரூபமா இருக்கார், ஆனந்த ரூபமா இருக்கார். அதனால ஏக்க ரூபத்துவாத்துல என்ன அர்த்தம்? அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணு துவைத்தம்னு ஒண்ணு இல்லை.
ஏக்கமேவ அத்விதீயமா பரமானந்த சுரூபமா இருக்கார். அதனால அவருக்கு சோகம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு நிமித்தமே இல்லை. நமக்கு என்ன இருக்கணும், செகண்ட் ஏதாவது இருந்தா தானே துக்கம் வரும். ஏதாவது துக்கம் வருதுன்னா அதுக்கு ரீசன் எனக்கு அந்நியமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்ப சுவாமிக்கு அந்நியமா ஏக்கமேவ அத்விதீயத்துக்கு அந்நியமா துவைத்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது துக்கம் கொடுக்கறதுக்கு எந்த வஸ்துவும் இல்லாததுனால சதா பரமானந்தமா பகவான் இருக்கார். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 632வது நாமம். திருவண்ணாமலையில ஒரு வாரமா நாங்க எப்படி தெரியுங்களா இருக்கோம், பரமானந்தமா இருக்கும் திருவண்ணாமலையில. ஏன் தெரியுங்களா? ஆந்திராக்காரங்க வரல. ஆந்திராக்காரங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மர்டர் ஆகிப்போச்சு. யாருக்கும் தெரியும், தெரிஞ்சது. 3 மர்டர் ஆகிப்போச்சு, 3 சூசைட் ஆகிப்போச்சு, 2 சூசைட் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேப் ஆயிடுச்சு. இத்தனை நடந்ததுனால பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க பயந்துக்கிட்டு அண்ணாமலையாருக்கு வராமல் இருக்காங்க. மடாதிபதி ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு இது பிரவச்சனம் பண்ற ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், திருவண்ணாமலைக்கு 3 வருஷம் ஆகிப்போச்சு போது இனிமேல் சிதம்பரத்துக்கோ இல்லை திருச்சிக்கோ போகணும் அப்படின்ட்டார். அப்போ அந்த கூட்டம்லாம் அந்த கூட்டம்லாம் என்ன பண்ணிடுச்சு, திருவண்ணாமலைக்கு வரதை நிப்பாட்டிடுச்சு. அப்படியே மூச்சு முட்டிக்கிட்டு இருந்துச்சு எங்களுக்குலாம். நான்லாம் வெளியூர் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போகிறது, திருவண்ணாமலையை விட்டுட்டு, சாமியை விட்டுட்டு எங்கே போகிறது, சாமி விட முடியாது எங்களால். ஐயோ திருவண்ணாமலையை விட்டுட்டு எப்படி போகிறது ரொம்ப நாள் யோசனையாக இருந்துச்சு. திருவண்ணாமலை இருக்கவும் முடியல, இருக்கவும் விட மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்படியே மூச்சு முட்டினதுலேருந்து இப்போ ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆனந்தமாக இருக்குது திருவண்ணாமலை. அப்போது கொஞ்சம் கூட்டம் சேர்ந்தாலே நமக்கு மூச்சு முட்டுது அப்படின்னா, யாருமே இல்லாமல் இருந்தா ஏக்கமே அத்விதீயமா எவ்வளோ ஆனந்தம் இல்லை. அப்போ சுவாமி ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தூக்கத்தில் நம்ம டெய்லி அனுபவிக்கிறோம் இல்லை. டீப் ஸ்லீப்ல யார் இருக்கா? நான் சுகமா தூங்குனேன். அப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும், உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் அங்க இல்லை. ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பரமானந்தமா இருக்கீங்க, அதான் தூக்கம்னு பேரு. அப்ப அதுதான் சமாதி நிலைன்னு பேரு. ஏக்கமே அத்விதீயம் அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பிரம்ம தத்துவமா இருக்கிறது, அதுவும் பரமானந்தமா இருக்கு. அந்த பரமானந்தத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு துவைத்தம் எதுவுமே இல்லை. அதனால சுவாமி விஷோகன்னு பேர். அதுக்கப்புறம் 632வது நாமம் சோகநாசனக. சோகநாசனகன்னா என்ன சுவாமி அப்படின்னா, அவரு இருந்துட்டு போட்டோம், நம்ம அதான் கேட்போம். அவர் ஆனந்தமா இருக்காரு, இருந்துட்டு போட்டோம், நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். சுவாமி எல்லாம் ஆனந்தமா இருக்காரு, இருந்துட்டு போட்டுமே சாமி, நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும் சாமி. அவர் ஆனந்த சுரூப்பியா பாத்தீங்கன்னா பார்க்கடல் ஆனந்தமா பாத்தீங்கன்னா படுத்திருக்கார், சயனம் பண்ணியிருக்கார். பூதேவி ஸ்ரீதேவி சகிதமா காலை ஒருத்தர் அம்மா பிடிச்சிக்கிறாங்க, மடியில ஒரு அம்மா கையில வச்சுக்கிறாங்க. பாம்பு பாத்தீங்க அப்படின்னா கொடை பிடிக்குது. அவருக்கு என்ன ஆனந்தமா இருக்காரு அப்படின்னு. சுவாமியை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அர்ச்சனை ஆராதனை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு மெதுவா குரு மூலமா சாஸ்திரத்தை கேட்டு, நான் தான் அவர், நான் அப்படின்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை, பகவானுக்கு அந்நியமா இருக்கிறது பகவான் மட்டும்தான் அப்படின்னு அறிஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சோகமும் என்னாகும், இல்லாமல். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அப்ப சுவாமி பாத்தீங்கன்னா விஷோகமா இருக்கார் அப்படின்னா, அவர் அறியறது மூலமா நம்மளும் என்ன ஆயிடலாம், விஷோகமா ஆயிடலாம், சோகம் இல்லாதவன் ஆயிடலாம். அதனால அது யாரு பண்றா அப்படின்னும் போது குரு ரூபேன. இவர் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல யமை வேஷ விருணுக்கே தேனலபியக தஸ்யைவ தனுகும் சுவாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துல சொல்லுது, அந்த ஆத்மாவை எவன் தேர்ந்தெடுக்கின்றானோ அவனை அந்த ஆத்மா என்ன பண்ணுது, செலக்ட் பண்ணுதான், தேர்ந்தெடுக்கிறான். நமக்கு சாய்ஸ் இருக்குல்ல, பொண்ணு பார்க்க போவோம், 10 பொண்ணு 20 பொண்ணை பார்த்துட்டு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மாப்பிள்ளை 10 மாப்பிள்ளையை பார்க்குறோம், அதுல ஏதோ ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு சாய்ஸ் எதை எடுக்கிறது அப்படின்னும் போது, இந்த உலகம் ஃபுல்லா வஸ்துக்களா இருக்கு, ஏகப்பட்ட வஸ்து, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செலக்ட் பண்றதுக்கு 1000 வச்சிருக்கோம், நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு. ஆனா பகவான்கிட்ட யாரு எனக்கு இந்த உலகத்துல இருக்க ஒன்னும் வேணாம் சாமி, பகவான் மட்டும் போதும் சாமின்னு எவன் யமை ஏஷ விருணுத்தே, எவன் இந்த பகவானையே செலக்ட் பண்றானோ அவனுக்கு அந்த பகவான் அவனை தேர்ந்தெடுக்கிறார். இப்ப கேள்வி வருது, நிர்குண நிராகாரம் தானே பிரம்மம், பிரம்ம எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு ஆனந்தகிரி டீக்காக்காரர் எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, குரு ரூபேன வரணம் கரோதி. அது என்ன பண்ணுதுன்னா, மாயோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆகுது. அந்த ஈஸ்வரன் ஜீவனுடைய கர்மத்தை பார்த்து, ஆஹா இந்த ஜீவன் நல்லா உபாசிக்கிறான், என்னையே சார்ந்து இருக்கான், என்னையே தேடுறான்,
அப்ப என்ன பண்றது? சகுனத்திலேயே இருக்கானே, இப்ப அவனை நிர்குணத்துக்கு கொண்டு வரணுமே. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருவை, ஒரு ஆச்சாரியரை அனுப்பி அவனுக்கு பாத்தீங்கன்னா பாதையை காட்டுறாரு. நீ ஜீவன் ரூபத்துல இருக்கிற வரைக்கும் துக்கம், தரத்தி சோகம் ஆத்மவித்துன்னு சாந்தோக்கியத்துல இருக்கிற உபனிஷத்துல இருக்கிற மாதிரி ஆத்மாவை அறிந்தால் மட்டும்தான் சோகம் போகும். அதனால பாத்தீங்கன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் குரு ரூபத்துல ஒரு செலக்ட் பண்றாரு ஒருத்தனை. அப்ப குருட்ட கிடைச்சா போதுமே, சாஸ்திரம் கிடைச்சிடும். சாஸ்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தன்னை பத்தின அறிவு உண்டாயிடும். இவனும் பாத்தீங்கன்னா சோகம் இல்லாதவனா ஆகிவிடுகின்றான். அப்ப ஆராதனையில இருந்து ஆரம்பிச்சு பகவானுக்காக நம்ம பண்றது எல்லாம் எதுக்குன்னா, சர்வம் கர்மம் சர்வம் பார்த்த கர்மாக்கிலம் ஞானே சர்வம் பரிசமாப்பியதே, ஞானே சர்வம் கர்மாக்கிலம் பரிசமாப்பியதே. எல்லா கர்மங்களும் பாத்தீங்கன்னா ஆராதனைகள், தபசு, தானம், தர்மம் எல்லாம் பகவானுக்காக நம்ம பண்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறது. ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப யாரு பண்றா அப்படின்னா பகவான் தான் ஞானமா இருந்துகிட்டு ஞானமா அவர் தான் எல்லாத்தையும் பண்றார். சொல்லப்போற பின்னாடி வரப்போகுது எல்லா நாமங்கள். சோக நாசனக அப்படின்னு சுவாமிக்கு பேர். எனது பாஷிகார் சொல்றார், ஸ்மிருதி மாத்திரேன பக்தானாம் சோகம் நாசயதி இதி சோக நாசனக. இந்த நாமம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல பிறந்தா, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, நினைத்தால் முக்தி எங்க? திருவண்ணாமலையில நினைத்தாலே முக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்ப நினைத்தாலே முக்தி அப்படின்னா முக்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல விதங்கள் இருக்கு. முக்திக்கு அர்த்தம் பல விதங்கள் இருக்கு. இப்ப நம்ம பிறந்திருக்கோம், ரொம்ப துக்கியா இருக்கும். அப்ப பகவானோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல 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 இந்த ஜென்மம் போய் நல்ல ஜென்மம் கிடைக்கும். அது ஒரு முக்தி. ஒரு எறும்பு சரீரமா இருக்கும், அதுல இருந்து விடுபட்டு ஒரு பாத்தீங்கன்னா குரங்கு, பசுமாடு இது மாதிரி நல்ல சரீரம் கிடைச்சதுன்னா அது ஒரு முக்தி. இது மாதிரி முக்தின்றதுல பாத்தீங்கன்னா பல வெரைட்டி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பகவானை யாரு எப்படி நினைச்சாலும் பாத்தீங்கன்னா பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, யோ யோ யாம் யாம் தன் பக்த ஸ்ரத்தையா அர்ச்சித்து மிச்சதி அப்படின்னு முன்னாடி 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்றாரு. அப்ப என்னன்னா யார் யார் எந்தெந்த நிலையில சுவாமியை பாத்தீங்கன்னா உபாசிக்கிறாங்களோ, விராட்டா வெறும் மூர்த்தமா உபாசிக்கலாம், சுவாமியை நினைக்கலாம், ராமரா கிருஷ்ணரா கோவிந்தனா, எனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஆராதனைகள் பூஜைகள்லாம் எவ்வளவு உலகத்துல நடந்துகிட்டு இருக்குல்ல, எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? அவங்க என்ன கேட்கிறாங்களோ அது கிடைக்கும். அதுக்கப்புறம் யாரு விராட்டா பாக்குறானோ அவனுக்கு ஒரு முக்தி கிடைக்குமா? ஆமா. யாரு இந்த மொத்த ஜெகத்தையும் ஈஸ்வரனா, எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வரனா பாக்குறானோ அவனுக்கு ஒரு முக்தி. அதுக்கப்புறம் யாரு ஹிரண்ய கர்ப்பனை பாத்தீங்கன்னா உபாசிக்கிறானோ, வாயுவை உபாசிக்கிறானோ அவனுக்கு ஒரு முக்தி, அடுத்த லெவல். அதுக்கப்புறம் எவன் பாத்தீங்கன்னா தன்னை ஈஸ்வரனா பாவிக்கிறானோ, இதெல்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு மாயா சகிதமா இருக்கிற ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்கிறானோ அவனுக்கு ஒரு முக்தி. அதுக்கப்புறம் இது எல்லாம் போய் இருக்கிறது ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு எவன் தன்னை நினைக்கின்றானோ. அப்ப இந்த இடத்துல என்ன எடுக்கணும்? ஸ்மிருதி மாத்திரேன பக்தானாம். வெறும் ஸ்மிருதி மாத்திரம். என்ன ஸ்மிருதி அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பகவானாத்தான் இருக்கின்றேன், நான் பிரம்மமாத்தான் இருக்கின்றேன், எனக்கு பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, ஏக்கமேவ அத்விதீயம், ரெண்டு இல்லாத ஒன்றாக பகவான் இருக்கார், அவரா நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிரவணம் மனனம், மனனத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாவம், பிரம்ம பாவம்னு ஒண்ணு வரும். இந்த பிரம்ம பாவம் பண்ணி 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 தான் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்துக்கு தியானத்துல போய் நிக்க போறோம். வெறும் தான் 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 ஸ்புரணத்துல நிக்கிறோம். அப்ப அந்த ஸ்புரணத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கிறேன். வெறும் திரும்ப திரும்ப ஸ்மிருதியை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. தூக்கத்துல இருக்கிறவன் தான் இப்ப நான் இருக்கேன், இப்ப சுகமா இருக்கேன், தூக்கத்துல சுகமா இருந்தேன், இப்பவும் சுகமா இருக்கேன், தூக்கத்திலையும் ஒண்ணும் இல்லை, இப்பவும் ஒண்ணும் இல்லை, எதுவும் இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் அப்படின்னு எவன் ஸ்திரமா திரும்ப 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 ஸ்ட்ராங்கா சங்கல்பம் பண்றானோ அந்த ஸ்மிருதி மாத்திரேன பக்தானாம். அனன்ய பக்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பகவானுக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை, நான் பகவானா இருக்கேன்னு நினைக்கிறது அனன்ய பக்தி. அந்த விதமா பக்தர்களால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இது மாதிரி பகவானை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோகம் நாசயதி, சோகத்தை பாத்தீங்கன்னா நாசம் செய்கின்றார் பகவான். அதனால பாத்தீங்கன்னா அனுபூதியை கொடுக்கிறார், அத்வைத்த அனுபூதியை கொடுத்து
நீதான்ப்பா நான் அப்படின்னு அனுபூதியை கொடுக்கிறார். சோகத்தை எல்லாத்தையும், சம்சார சோகங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்றார். தரதி சோகம் ஆத்மவித், ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை, சம்சார சோகத்தை கடந்து செல்கின்றான். அப்படின்னு யார் பண்றா? சுவாமி தான் பண்றார். அவன் அருளாலே அவன் தான் முடிச்சு, அவர் தான் அனுகிரகம் பண்றார். இப்ப நம்ம பகவத்கீதை கேட்கிறோம், யோகசூத்திரம் கேட்கிறோம், அதுக்கப்புறம் இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம், திரும்ப திரும்ப எல்லாம் பண்றோம். அப்படின்னா என்ன காரணம்? அனுகிரகம். அனுகிரகம் இல்லை அப்படின்னா ஒரு ஆச்சாரியரை உங்களுக்கு முன்னாடி என்ன உட்கார வச்சிருக்க மாட்டார். நீங்க பண்ண கர்மா என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியா கிளாஸ் கேட்க முடியல. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த கொரோனா பாத்தீங்கன்னா பூம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம், கொரோனா வரலன்னா யோசிச்சு பாருங்க, கொரோனா வரல அப்படின்னா இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் கொரோனா பெரிய டிஸ்ட்ராக்டரா எல்லாத்தையும் நாசம் பண்ணுச்சு, கூட என்னது ஒரு பெரிய இது ஆன்லைன் கிளாஸ், எல்லாத்துக்கும் எங்கிருந்து வேணாலும் பகவானை பத்தி கேட்கறது பாக்கியம் தானே. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அனுகிரகம் பண்றாரு. ஒருத்தரை உட்கார வச்சு பாடம் சொல்றதுக்கு மெதுவா கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆஹோ நான் தான் போல இருக்கு, ஈஸ்வரன் எனக்கு அந்நியமா இல்லை போல இருக்கு அப்படின்னு மெதுவா கேட்டு 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 டைஜஸ்ட் பண்றதுக்கான சூழ்நிலையை கொடுக்குறாரு. சுவாமி தான் கொடுக்குறாரு. ஒரு சின்ன சீட்டு கட்டு மாதிரி தும்முன்னு களைச்சி விட்டு கூட போயிடலாம், நினைக்க முடியும்ல. ஒரே ஒரு சின்ன ஒரு சீட்டு கட்டை கீழே இருக்கிற காடை அப்படி தட்டி விட்டீங்கன்னா அந்த மாளிகை என்ன, சீட்டு கட்டு மாளிகை தும்முன்னு உடஞ்சிடும். ஒரு நிமிஷம் போதுமே சுவாமி நம்மளுக்கு பண்றதுக்கு, டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அப்ப கண்டினியூஸா பாடம் கேட்க வைக்கிறாரு அப்படின்னா அனுகிரகம் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பாடம் சொல்றதுலாம் புரியுதா? ஆமா, அதான் அனுகிரகம். ஒருத்தர் இருந்து சொல்லி அது நம்ம புத்தியில புரிஞ்சு 2 அனுகிரகம் ஆயிடுச்சா, சாஸ்திரம் கிடைக்குது, ஈஸ்வர அனுகிரகத்தினால சாஸ்திரம் கிடைச்சிருக்கு, குரு கிருப்பா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மெதுவா இனிமே என்ன ஆகணும்? ஆத்ம கிருப்பா உண்டாகும். மெதுவா ஆத்ம கிருப்பா உண்டாக பாவிக்கிற தன்மை மெதுவா அது ஞானமா பரிணமிக்க அனுபூதி வரைக்கும் கொண்டு போகும். அதனால பகவான் தான் பண்றார். ஒரு சின்ன எம்மம் பண்றதா இருந்தாலும் பகவான் தான் பின்னாடி இருக்கார். தெய்வம் அத்திர பஞ்சமம் வரப்போகுது பகவத்கீதையில. எல்லாம் இருக்கு. மொத்தம் 5 ஐட்டம். ஒரு காரியத்தை சித்தி பண்றதுக்கு 5 ஐட்டம் சொல்றோம். 5 ஐட்டம் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா இருக்கணும், நான் கர்த்தான்ற ஜீவாத்மா இருக்கணும், அப்புறம் இந்த தேகம் இருக்கணும், இந்திரியம் இருக்கணும், பிராணன் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாம் இருந்தாலும் கூட பின்னாடி யார் இருக்கணும்? கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸா பகவான் இருக்கணும். தெய்வம் தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கர்மத்துக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ் பண்றது. அப்ப நம்ம சோகத்துல நாசம் பண்றதுக்கு என்னெல்லாம் இந்த சாஸ்திர சிரவணாதிகள் பண்றோமோ இது எல்லாத்துக்கும் முடிச்சு கொடுக்கிறவர் யாரு? பகவான். சோகத்தை நாசம் செய்தவர் அப்படின்னு முடியும். நாமத்துக்கு மொத்தம் இதுல 9 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் உதீர்ணாய நமஹ, ஓம் சர்வதச்சக்ஷுஷே நமஹ, ஓம் அனீஷாய நமஹ, ஓம் சாஸ்வதஸ்திராய நமஹ, ஓம் பூஷயாய நமஹ, ஓம் பூஷணாய நமஹ, ஓம் பூதயே நமஹ, ஓம் விஷோகாய நமஹ, ஓம் சோகநாசனாய நமஹ. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராமநாம வராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. ஓம் காயேன வாசா மனசேந்திரியே வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஆஞ்சநேயர் விட்டுட்டமே. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம்
அறிவோம். வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கு வெளியில, என்ன நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு. அறிவோம்.